ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சிறப்புக்குரிய பத்ரு தினத்தில் இருந்துட்டு இருக்கோம். இந்த பத்ரு நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனையோ அமல்களை செய்வோம். அதில் இந்த சின்ன சூறாக்களையும் நீங்கள் 15 முறை ஓதிக்கொள்ளுங்க. ரொம்ப பிரத்யேகமான சூறாக்கள். ஒவ்வொன்றிலையும் பார்த்திங்கன்னா அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது, அருட்கொடைகளை. அப்படிப்பட்ட ஒரு 3 சூறாக்கள் தான். அந்த 3 சூறாக்களை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றையும் 5 முறை ஓதிக்கொள்ளணும். மொத்தமாக 15 முறை ஆகும். இந்த ஒவ்வொரு சூறாவுக்குமே நம்ம ஒரு சிறப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம என்ன சூறா ஓதணும்னா இன்னா அஹ்தைனாக்கல் கௌசர் சூறா ஓதணும். அதாவது சூறா கௌசர். சூறா கௌசர் அப்படிங்கிறது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரும் நிஹ்மத்தாக இருக்குது. எவ்வளவோ கஷ்டத்துலேயும் துன்பத்திலையும் துயரத்திலையும் இருக்கும் போது அல்லாஹ் ஒரு வாக்களிக்கிறான். அந்த வாக்கு தான் பார்த்திங்கன்னா கௌசர் சூறா. இன்னைக்கு பத்ரு தினத்தில் பார்த்திங்கன்னா அல்லாஹ் போரில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாக்கை அளித்தான். அதே மாதிரி இந்த சூறா கவலையோடு இருக்கும்போது மறுமையில் நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு சிறந்ததை கொடுப்போம்னு சொல்லிட்டு அல்லாஹ் வாக்களிக்கிறான். அதுலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, இன்னும் அவர்களுடைய குழந்தைகள், இன்னும் அவர்களுடைய வளர்ப்பு தந்தைன்னு சொல்லிட்டு எல்லாருமே மஃபாத் ஆயிடுறாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப காஃபிர்கள் தொந்தரவு கொடுக்குறாங்க. அவர்களுக்கு ஆதரவே இல்லாததை போல் அவங்க உணர்ந்து ரொம்ப வருந்தி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு இந்த சூறாவை அல்லாஹ் இறக்கிறான். அந்த சூறாவை கேட்ட உடனே அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தோஷமாக ஆயிடுறாங்க. அந்த அத்தனை கவலையும் மறக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது ஒருத்தவங்க மரணிச்சிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய துயரம், அந்த துயரத்தையே போகக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு சூறா இருந்திருக்குன்னா அதில் எவ்வளோ நிஹ்மத்துகளை அல்லாஹ் சொல்லியிருப்பான் பாருங்கள். மறுமையில் அவங்களுக்கு கௌசர் அப்படிங்கக்கூடிய தடாகத்தை கொடுப்போம் அப்படிங்கிறதை சொல்லி அல்லாஹு இந்த சூறாவை நபி அவர்களுக்கு நற்செய்தியாக மாற்றினான். அதே மாதிரி நமக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்குது இந்த நாட்களில், நமக்கும் அல்லாஹ் வாக்குறுதி கொடுப்பான். ஏராளமான நல்லதை இந்த எல்லா சோதனைக்குமே நமக்கு கொடுக்கக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி அருள்வான். அதற்காக இந்த ஒரு சூறாவை நீங்கள் 5 முறை முதல்ல ஓதிக்கோங்க. இந்த சூறாவை ஓதிட்டு இன்னும் 2 சூறா ஓதணும். நம்ம இந்த நாளில் கேட்ட கையோடு செஞ்சுக்கலாம். ரொம்ப சின்ன சூறாக்கள் தான் அப்படிங்கிறனால நம்ம வெறும் 2 நிமிஷத்துலேயே ஓதிடலாம். ஓத தெரியாதவங்க நம்ம ஓதுறதை கேளுங்க, அதுவே உங்களுக்கு ஓதுன நன்மை தான் கிடைக்கும். இப்போ இது 5 முறை ஓதிட்டு அடுத்து இன்னும் 2 சின்ன சூறாக்கள் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஹ்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன சானியக ஹுவல் அப்தர். இன்னா அஹ்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன சானியக ஹுவல் அப்தர். இன்னா அஹ்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன சானியக ஹுவல் அப்தர். இன்னா அஹ்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன சானியக ஹுவல் அப்தர். இன்னா அஹ்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன சானியக ஹுவல் அப்தர். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா சூரா இக்லாஸ், அதாவது குல்ஹுவல்லாஹ் அஹத் அப்படின்னு சொல்லக்கூடிய சூறா. இந்த சூறா பார்த்திங்கன்னா துவா கபூலாகக்கூடிய பெரும் அம்சத்தை கொண்ட சூறாவாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பத்ரு தினத்தில் இன்னுமே சிறப்பு இந்த சூறாவை ஓதுவது. ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ரமணானில் இந்த சூறாவை அதிகமாக ஓதி வருவதுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பல குர்ஆன்களை ஓதி முடித்த நன்மை கிடைக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய தன்மையை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரே ஒரு சூறானா அது அப்படியே நம்ம குல்ஹுவல்லாஹ் அஹத் தான் சொல்லணும். வெறும் ஒரே வார்த்தையில் யாராவது உங்களிடத்தில் உங்களுடைய ரப்பை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் நம்ம குல்ஹுவல்லாஹ் அஹத் சூறாவை சொன்னால் போதுங்கிற அளவுக்கு எல்லா நிஹ்மத்துகளுமே அல்லாஹுடைய முழு சிஃபத்துகளுமே பார்த்திங்கன்னா இந்த சூறாவில் தான் இருக்குது. அல்லாஹ் அதிகமாக நேசிக்கக்கூடிய சூறாவாக இருக்குது. இந்த சூறாவை எந்த ஒரு சிறப்புக்குரிய நாள்லையும் நம்ம விடாமல் ஓதுவது அப்படிங்கிறது நாம் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப சிறப்பானவர்களாக கருதப்படுவோம். ஏன்னா இதை ஓதி வரக்கூடிய சஹாபாக்களை எல்லாம் அல்லாஹ் நேசித்திருக்கான். அதை நபி அவர்களே நமக்கு அறிவிப்பில் அறிவிச்சிருக்காங்க. இந்த சூறா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த சூறாவை நான் அதிகமாக தொழுகையில் ஓதுனேன், அதிகமாக நல்ல நாட்களில் ஓதுனேன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் சொல்கிறாங்க. 5 முறை ஓதிக்கொள்வது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய பல தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பதற்காகவும் உங்களுடைய நிலைமைகளை எல்லாம் மாற்றுறதுக்கும் இந்த ஒரு சூறாவே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த சூறாவை கையோடு 5 முறை ஓதிவிட்டு அடுத்து நம்ம 3வது சூறாவை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது
வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓத வேண்டிய சூறா வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் கிடைக்கப்பட்ட இதா ஜாஹா நஸ்ருல்லாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய நஸ்ரு சூறாவை தான் நம்ம ஓதணும். இந்த நாளே பார்த்திங்கன்னா வெற்றியாக்கப்பட்ட நாள். பத்ரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரும் வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கனால அந்த ஒரு நாளில் நம்ம அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் பெற்றுத்தரக்கூடிய இந்த சூறாவை ஓதணும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த பத்ருக்கிழமை பார்த்திங்கனாவே தெரியும், எதிர்பாராத விதமாக போர் வரும். அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க போர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எதிர்பாராத விதமாக போர் வரும். அப்போ எதிர்பார்க்காத விதமாக அல்லாஹுடைய உதவி வரும். எப்படி உதவி வரும்னா மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான். அப்போ எதிர்பாராத விதமாக போர் வந்து எதிர்பாராத விதமாக அல்லாஹுடைய உதவி வந்து எதிர்பாராத விதமாக வெற்றியும் வரும். இந்த ஒரு சூறாவை 5 முறை ஓதிக்குங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய சூறா. இப்போ இதை நம்ம கையோட ஓதிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஹைத்தன் நாஸ யதுஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஹைத்தன் நாஸ யதுஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا. إِذَا جَاءَ نَصْرُ اللَّهِ وَالْفَتْحُ وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூறாக்களை தான் நம்ம வந்து இந்த நாட்களில் இந்த சூறாக்கள் மட்டும் இல்லை, இன்னும் திக்ருகள் ஆயத்துகள்னு சொல்லி இருக்குது. அதை அனைத்தையுமே நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறோம். அதையும் இந்த நாட்களில் பார்த்து ஓதிக்கொள்ளுங்க. தொழுகை இல்லாதவங்களும் அதை எல்லாமே ஓதலாம். அதனால இந்த நாட்களில் அந்த ஒரு நன்மையான விஷயத்தை விட்டுறாதீங்க. அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.